Hello friends, welcome to Learn Positive with Pradeep Kumar. நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் யூனிட் 1 Foundry Technologyயில் பார்ட் 14. ஸோ என்னோடய ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்க்கணும் விருப்பப்பட்டிங்கன்னா மேலே இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய ப்ளேலிஸ்ட் எல்லாமே வரும். மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்னோடய சேனலை விசிட் பண்ணுங்கள். அதில் எல்லா ப்ளேலிஸ்ட்டும் இருக்கும். ஸோ எல்லா வீடியோவும் பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து மெட்டலர்ஜி. ஸோ மெட்டலர்ஜியில் பார்த்திங்கன்னா ஹீட் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது தான் வந்து மெட்டலர்ஜியில் வந்து நம்ம பார்க்க போகிறது. ஹீட் ட்ரீட்மெண்ட், அதாவது மெட்டலர்ஜின்னா மெட்டல் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டடி தான் வந்து மெட்டலர்ஜி. ஸோ இப்போ இங்கே வந்து ஹீட் ட்ரீட்மெண்ட்னால மெட்டல் என்ன டிஃப்ரென்ஸ் கொடுக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறது தான் இங்கே. ஸோ ஹீட் டிஃப்ரென்ஸ் கொடுக்கறது மூலமாக ஒரு மெட்டலோட ப்ராப்பர்ட்டியை நம்ம மெட்டலாக இருந்தாலும் சரி, மெட்டல் அலையாக இருந்தாலும் சரி, அதோட ப்ராப்பர்ட்டி வந்து எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்றத பற்றி படிக்கிற ஸ்டடி தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா அந்த மெட்டலோட ப்ராப்பர்ட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் சரி, இல்லை டிஃப்ரெண்ட் பண்ணுறதுக்கும் சரி. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோன்னா அந்த மெட்டல் இல்லை மெட்டல் அலாயோட ப்ராப்பர்ட்டியை மாற்றுறதுக்கு ஸோ டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் மூலமாக அதை மாற்றலாம். கூலிங் சிஸ்டம் மூலமாக ஸ்பெசிஃபிக்காக கூலிங் ரேட் வச்சு அதை மாற்றலாம். அதாவது ஹீட் பண்ணிவிட்டு கூல் பண்ணும்போது அதோட ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம மாற்றலாம் கூல் பண்ணுற விதத்தில். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஹார்ட்னிங் ப்ராசஸ். ஸோ ஹார்ட்னிங் ப்ராசஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு மெட்டல் பீஸ் மைல்டு ஸ்டீல் பீஸ் எடுக்கிறோம். நம்ம ஏதாவது ஒரு பீஸ் பண்ணுறோம், அதை ஹீட் பண்ணி சடனாக ஆயிலில் டிப் பண்ணி கூல் பண்ணோம்னா அப்போ அது ஹார்ட்னிங் ப்ராசஸ். ஸோ அதோட சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ஹார்ட் ஆகிடுது. ஸோ இது மாதிரி வந்து அதோட ஸ்ட்ரக்சரை வந்து மாற்றக்கூடிய விஷயங்கள் அந்த ஹீட் பண்ணி அதை கூல் பண்ணுறது மூலமாக அதை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அலோட்ரோபி ஆஃப் அயன் சொல்லுவாங்க. ஸோ அலோட்ரோபி ஆஃப் அயன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு சாலிட் மெட்டலை வந்து டெம்பரேச்சர் மாற்றுறது மூலமாக, அதாவது ஹீட் பண்ணி கூல் பண்ணுறது மூலமாக அதோட ஸ்ட்ரக்சரை வந்து ஃபைன் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அது ஹீட் பண்ணுறோம், நல்லா ஃபுல் ஹீட் பண்ணிவிட்டு அதை கூல் பண்ண போகிறோம். ஸோ கூல் பண்ணும்போது நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கூல் பண்ணிவிட்டு அப்போ வந்து ஏற்படுற ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து அதுதான் அலோட்ரோபி அப்படின்னு சொல்லுவாங்க. மெட்டலோட ஸ்ட்ரக்சர் தான் அலோட்ரோபின்னு சொல்லுவாங்க. இங்கே நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஸ்டீலுக்கு வந்து அந்த அலோட்ரோபி வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டீலுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 4 ஸ்டேஜில் வந்து அலோட்ரோபி வந்து ஒர்க் ஆகுது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா அயன், பீட்டா அயன், காமா அயன், டெல்டா அயன். ஸோ இதுதான் வந்து இதில் வந்து டெல்டா அயன் ரிவர்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா டெல்டா அயன் தான் வந்து ஹை டெம்பரேச்சரில் வந்து பண்ணிவிட்டு கூல் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து காமா அயன், அடுத்து பீட்டா, அடுத்து ஆல்ஃபா. ஸோ இப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆல்ஃபா அயன். ஆல்ஃபா அயன்னா என்ன அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ரக்சர் தான். ஸோ இது ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னென்னா, இப்போது ஒரு மெட்டலை வந்து நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போது நம்மளோட கை இருக்குது, கையில் வந்து வேர்வை துவாரங்கள்லாம் வந்து தெரியாது. ஸோ இப்போ மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கும்போது நம்ம கையில் வந்து நம்பர் ஆஃப் நிறைய துவாரங்கள் இருக்கிறது வந்து நம்மளுக்கு தெரியும், வேர்வை துவாரங்கள். ஸோ அப்படி ஒரு மெட்டலில் வச்சு மைக்ரோஸ்கோப் மூலம் பார்க்கும்போது அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றதை கண்டுபிடிப்பாங்க. ஸோ அது மாதிரி டெல்டா அயன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா ஒரு மோல்டன் அயன் வந்து எடுத்துக்க போகிறாங்க. அதை எடுத்துகிட்டு கூல் பண்ண போகிறாங்க. மோல்டன் அயன் போது அது கிட்டத்தட்ட 2000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அந்த அயன் பாரை வந்து ஹீட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹீட் பண்ண அந்த டெம்பரேச்சர்லேருந்து அதை கூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கூல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 1400லேருந்து 1539 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அந்த அயன் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்போது மைக்ரோஸ்கோப்பில் நம்ம அதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா டெல்டா அயன் ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா காமா அயன். ஸோ காமா அயன்றது சேம் இதே மாதிரி தான். அதை ஃபர்தராக நம்ம மறுபடியும் கூல் பண்ண போகிறோம். ஸோ கூல் பண்ணும்போது அந்த அயன் வந்து அயனோட டெம்பரேச்சர் வந்து 910 to 1400 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறைச்சிட்டோம் அப்படின்னா அப்போது நம்மளுக்கு கிடைக்கிற அந்த அயன் தான் வந்து காமா அயன் சொல்லுவோம். இதுதான் வந்து ஆஸ்டனைட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் உண்டு. அந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்து பேர் வந்து ஆஸ்டனைட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பீட்டா அயன். பீட்டா அயன் பார்த்திங்கன்னா அதே மாதிரி மறுபடியும் அந்த 910 டிகிரி செல்சியஸ்லேருந்து மறுபடியும் அதை வந்து கூல் பண்ணிக்கிட்டு வரும். கூல் பண்ணிக்கிட்டு வரும்போது 768 டிகிரிலேருந்து 910 டிகிரி வரைக்கும், ஓகேங்களா, அது 768 டிகிரிலேருந்து 910 டிகிரி வரைக்கும் அதை குறைச்சிடோம்னா அப்போது அது பேர் வந்து பீட்டா அயன் சொல்லுவாங்க. இதை வந்து ஃபெரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆல்ஃபா அயன். ஸோ ஆல்ஃபா அயனில் பார்த்திங்கன்னா இது மறுபடியும் இன்னும் கூல் பண்ணுறாங்க. கூல் பண்ணிட்டு வரும்போது அந்த அயன் 768 டிகிரிக்கு கீழே இருந்தது அப்படின்னா அது கம்பல்சரி ஆல்ஃபா அயன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கார்பனே இருக்காது. இதுதான் முழுக்க ஸ்டீலாக மாறின ஒரு தன்மையில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஆல்ஃபா அயன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு
மைக்ரோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்டீல். ஸோ அந்த மைக்ரோ ஸ்ட்ரக்சர் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஸ்டீலுக்கு இப்போ ஒவ்வொன்று சொல்லும்போது ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டான்னு சொல்லியிருந்தேன். அதில் வந்து ஆசிட்டின் ஃபெரைட் அப்படிலாம் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது மாதிரி என்னென்ன வந்து ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் மைக்ரோ ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது ஸ்டீல் அலாய் வந்து கார்பன் அண்ட் அயன் அது ரெண்டு சேர்ந்தது தான் வந்து ஸ்டீல் அலாய். ஸோ ஸ்டீலுன்றதே வந்து கார்பனையும் அயனையும் மிக்ஸ் பண்ணுறது மூலமாக கிடைக்கிறது தான் ஸ்டீலு. ஸோ அதில் என்னென்ன டிஃப்ரெண்ட் மைக்ரோ ஸ்ட்ரக்சர் ஸ்டீலில் இருக்குன்றத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ஆஸ்டிலின் அப்படின்னு சொல்லுவாங்க, அசிட்டினைட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபெரைட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா செமெண்டைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நாலாவது பார்த்திங்கன்னா பெரிலைட்னு சொல்லுவாங்க. அஞ்சாவது லெடுபிரைட்னு சொல்லுவாங்க. ஆறாவது பார்த்திங்கன்னா மேட்டசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 6 விதமான மைக்ரோ ஸ்ட்ரக்சர் தான் வந்து ஸ்டீலுக்கு இருக்குது. ஓகேங்களா, இப்போ மேலே அயனுக்கு பார்த்தோம், இப்போ வந்து ஸ்டீலுக்கு பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போது ஒவ்வொன்றையும் பற்றியும் தனித்தனியாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஆஸ்டினைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாலிட் சொல்யூஷன். இதில் கார்பன் டிசால்வ்டு வந்து பார்த்திங்கன்னா 2% வரைக்கும் இருக்கும். இது வந்து காமா அயன் சம்மந்தப்பட்டது தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் காமா அயன் வந்துக்கு இன்னொரு அந்த ஸ்ட்ரக்சருக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லணும்னா ஆஸ்டினைட்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் சொல்கிறாங்க இங்கேயும். இதில் வந்து 2% கார்பன் வந்து டிசால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது வந்து நான் மேக்னெட்டிக். ஸோ அதில் வந்து காந்த விசை வந்து இருக்காது, அந்த அளவுக்கு இருக்காது. அதே மாதிரி ரூம் டெம்பரேச்சர், இப்போ நம்ம இருக்கிற நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் வந்து இது அன்ஸ்டேபிளாக இருக்கும் இந்த ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அஸ்டினைட் ஸ்ட்ரக்சர்ன்றது வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ். ஸோ ஹீட் பண்ணும்போது ஏற்படுற ஃபஸ்ட்டு ப்ராசஸில் இது நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபெரைட். ஸோ ஃபெரைட்ன்றதும் ஒரு சாலிட் சொல்யூஷன் தான். இதில் வந்து கார்பன் ஃபுல் அண்ட் ஃபுல் கார்பன் வந்து டெல்டா அயன் சொல்லுவாங்க இதில் இருக்க கார்பன். ஸோ இதுவும் வந்து மேக்னெட்டிக் அந்த காந்த விசை வந்து இருக்காது. இது 768 டிகிரியில் வந்து அதுக்கு மேலே தான் வந்து இருக்கும். இதோட மேக்னெட்டிக் தன்மை வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 768 கீழே போச்சுன்னா இதுக்கு காந்த விசை வந்து ஏற்படும். ஸோ அயனாக வந்து மாறும். கார்பனோட கண்டென்ட் வந்து இதில் குறைய ஆரம்பிக்கும். அப்போ அயனாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதோட மேக்ஸிமம் கார்பன் டிசால்வ் பார்த்திங்கன்னா 0.025% வந்து இதில் கார்பன் குறையும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிமெண்டைட். ஸோ சிமெண்டைட்டில் பார்த்திங்கன்னா இது சிம்பிளாக வந்து அயன் கார்பைடை வச்சு பண்ணுறது, அதாவது Fe3Cன்னு சொல்லுவாங்க. அது அயன் கார்பைடு. இது வந்து பார்த்திங்கன்னா அயனையும் கார்பனையும் மிக்ஸ் பண்ணது தான். நான் ஏற்கனவே அயன் கார்பன் வந்து மிக்ஸ் பண்ணது வந்து பற்றி பேசியிருந்தோம். ஸ்டீல் அதுதான் அதோட அலாய் தான். ஸோ சிமெண்டைட் பார்த்திங்கன்னா இதோட கார்பன் கண்டென்ட் 6.67% வரைக்கும் இதோட கார்பன் கண்டென்ட் வந்து இருக்கும். இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கேஸ்ட் அயனில் தான் வந்து நீங்கள் இது பார்க்கலாம். ஸோ பெர்லைட் பார்த்திங்கன்னா ஃபெரைட்டுக்கும் சிமெண்டைட்டுக்கும் அதை ரெண்டுத்தையோட மிக்சர் தான் வந்து பெர்லைட். ஸோ அந்த பெரிலைட்டில் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் கண்டென்ட் 0.8% வரைக்கும் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபெரைட் வந்து 87.5%ம் சிமெண்டைட் வந்து 12.55%ம் வந்து இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணும்போது இந்த பர்சன்டேஜில் மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது தான் பெரிலைட். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து லெடுபிரைட். ஸோ லெடுபிரைட் பார்த்திங்கன்னா ஒரு அசிட்டினும் சிமெண்டைட்டியோட மிக்சர் ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில், அதாவது 50% வந்து அஸ்டினைட்டும் 50% சிமெண்டைட்டும் மிக்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறது தான் லெடுபிரைட். ஸோ இது பார்த்திங்கன்னா கார்பன் லெவல் வந்து 4.3% வரைக்கும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மார்டன்சைட். ஸோ இதுதான் கடைசி. மார்டன்சைட்டில் பார்த்திங்கன்னா இதோட ஸ்ட்ரக்சர் அசிட்டினைனோட டெபாசிஷல், அதாவது ரேபிட் கூலிங் மூலமாக தொடர்ந்து அதை கூல் பண்ணிக்கிட்டே வருவாங்க. கூல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது அந்த அசிட்லைன் எப்போ டீகம்போஸ் ஆகுதோ அந்த 768 டிகிரிக்கு கீழே வரும்போது அது டீகம்போஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது டீகம்போஸ் ஆகுதோ அதுதான் அந்த ஸ்ட்ரக்சர் தான் வந்து மார்டன்சைட்னு சொல்லுவாங்க. இதை பார்த்திங்கன்னா இதோட கார்பன் கண்டென்ட் வந்து 2% வரைக்கும் டிசால்வ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த விஷயம்லாம் நம்மளுக்கு வந்து தெரியணும் அப்படின்னா இதுக்கு பேசிக்காக நம்ம பார்க்க வேண்டியது வந்து அயன் கார்பன் ஈக்குலிபிரியம் டயக்ராம். ஸோ இந்த அயன் கார்பன் ஈக்குலிபிரியம் டயக்ராம் வந்து ஒரு கிராஃபிக்கல் மெத்தடு. ஸோ இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் மூலமாக என்னென்ன ஸ்டேஜில் எவ்வளோ ஹீட் டெம்பரேச்சர் போகும்போது அதில் என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படின்றத பற்றி பார்க்குறது தான். அந்த ஹீட் பண்ணுறது மூலமாக கூல் பண்ணுறது மூலமாகவும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் நடக்குது அந்த அயனில் அப்படின்றத படிக்கிறது தான் இந்த அயன் கார்பன் ஈக்குலிபிரியம் டயக்ராம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா கார்பனை பர்சன்டேஜில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க, டெம்பரேச்சர் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க, அதோட மைக்ரோ ஸ்ட்ரக்சர் என்ன டைப் ஆஃப் ஸ்டீலு, அப்புறம் அதோட ஃபேஸ் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்றது. நெக்ஸ்ட்டு அந்த டெம்பரேச்சர் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் ஒய் ஆக்சிஸில் வந்து அதோட டெம்பரேச்சர் வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க. பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் வந்து ஹரிசான்டல் எக்ஸ் ஆக்சிஸில் வந்து இதை மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் ஸ்டீலை வந்து ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் பண்ணும்போது
அந்த அயன் கார்பன் ஈக்குலிபிரியம் டயக்ராம் வந்து டீட்டெயிலாக நம்ம ஸ்டடி பண்ணணும். அப்படி ஸ்டடி பண்ணும்போது தான் நம்மளுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்குது, என்னென்ன மைக்ரோ ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்குது, அது அந்த ஒவ்வொரு மைக்ரோ ஸ்ட்ரக்சருக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது. அந்த மெட்டீரியலை ஒவ்வொரு இடத்துக்கு நம்ம பயன்படுத்தலாம். அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம பெஸ்ட்டாக ஒவ்வொரு இடத்துலையும் பயன்படுத்துறதுக்காக பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டால் தான் அது பண்ண முடியும். ஸோ இந்த அயன் கார்பன் ஈக்குலிபிரியம் டயக்ராமை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக வந்து போடுறேன். ஸோ இப்போதைக்கு அதோட இன்ட்ரடக்ஷன் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.